ஒரு தமிழ் ரைட்டர், நடிகர் ஐயா பவா செல்லதுரை ஐயா அவர்கள். அவரை பலத்த கரகோஷத்துடன் அழைக்கின்றோம். மாதிரியான ஒரு பெரிய கூட்டத்தில் பல பேர் வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் பேசிட முடியும் அப்படின்ற பழக்கம் இல்லை. நான் பேச்சுன்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அப்புறம் நான் பேச்சாளன் கிடையாது. நான் பேசிக்கலாக ரைட்டர், ஒரு எழுத்தாளன். எந்த கட்டத்துலையும் பேசவே கூடாது அப்படின்னு என்னுடைய முன்னோடி ரைட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நீ பேசு, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினுக்கிறோம் அல்லது செல்ஃபோன் பார்த்துன்னுக்கிறோம் அப்படின்னா எனக்கு பேச தெரியாது. நான் அப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலான பேச்சாளர் இல்லை. ஆனால் தயவுசெய்து நண்பர்கள் அந்த நடந்துனுக்கிறவங்களும் உட்காந்துட்டு அந்த கதவை கூட க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளால் இப்போ கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். நித்யானந்தன் சார் என்னுடைய நல்ல நண்பர். அவருடைய இந்த பதவியேற்பு விழாவுக்கு நான் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய எளிமையான அன்பை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ரெசார்ட்டில் நான் தங்கியிருந்தேன். அந்த ரெசார்ட்டினுடைய உரிமையாளர் நேற்று நித்யானந்தம் என்னை பார்க்க அங்கே வந்திருந்தார். அவர் நீண்ட நாள் என்னுடைய வாசகர். அதனால் அவருடைய ரெசார்ட்டில் என்னை தங்க வச்சு நேற்று என்னுடைய வாசகர்கள் ஒரு 200 பேரை அவர் அந்த ரெசார்ட்டுக்கு வர வச்சு நான் ஒரு 1.5 மணி நேரம் அவங்களோட 2 கதைகளை பற்றி பேசினேன். அப்புறம் அந்த 200 பேருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுத்தார். இந்த 2 கதைகளில் ஒரு கதை இங்கேருந்து மிக அருகில் இருக்கிற டாப் ஸ்லிப்பில் வாழ்ந்த டாக்டர் கே என்று உலகம் முழுக்க குறிப்பிடப்பட்ட அல்லது டாப் ஸ்லிப் மக்களால் ஏனை டாக்டர் அல்லது ஆணை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட ஒரு கால்நடை மருத்துவரை பற்றி இன்றைக்கு உலகமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தியை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் என்பவர் ஒரு பெரிய கதையாக ஏனை டாக்டர் என்கிற கதையாக எழுதி அது தமிழ், மலையாளம், ஆங்கிலம் போன்ற பல பதிப்புகளாக பல லட்சம் பிரதிகள் வெளியாகி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கால்நடை மருத்துவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் டாக்டர் கே என்கிற கிருஷ்ணமூர்த்தி ஏன் மறுபடி நினைவு கூறப்படுகிறார் என்பதை பற்றியான கதை தான் அந்த டாக்டர் ஏனை டாக்டர் என்கிற கதை. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லப்போவதில்லை, ஏன்னா நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். ஒரே ஒரு தகவலை மட்டும் அந்த கதையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கீழே பொள்ளாச்சியில் ஆரம்பித்து பெங்களூர் வரை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற நகரங்களிலிருந்து பெரும்பாலும் நண்பர்கள் ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக டாப் ஸ்லிப், வால்பாறை மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 80% மேற்பட்ட நண்பர்கள் காடு என்பதையும் மலை என்கிற ஒரு அற்புதமான இந்த 2 விஷயங்களையும் பிளைன்ஸிலிருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பது, அந்த மலைகளிலும் அந்த மலை முகடுகளிலும் காடுகளிலும் நின்று கூச்சல் போடுவது, கத்துவது, கொண்டாடுவது, அப்புறம் அங்கே உட்காந்து பிரியாணி செய்வது, அப்புறம் அங்கே உட்காந்து நண்பர்களோடு தண்ணி அடிப்பது, இதை பற்றியான கதை தான் அந்த ஏனை டாக்டர் என்கிற கதை. அதை கூட என்னால் மன்னிக்க முடிகிறது. ஆனால் இப்படி தண்ணி அடிச்சுட்டு அந்த பீர் பாட்டிலையும் விஸ்கி பாட்டிலையும் இந்த பிளைன்ஸிலிருந்து போகிறவர்கள் ஏதாவது ஒரு மரத்தின் மேல் அல்லது ஒரு பாறையின் மேல் வீசி அடிக்கிறார்கள். அப்படி அடிக்கிற போது அந்த பாட்டில் டனான்னு உடையிற அந்த சத்தம் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு பெரிய கிளுகிளுப்பை கொடுக்கிறது. அப்படி உடைக்கப்பட்ட ஒரு பீர் பாட்டில் ஒரு யானையின் பந்து, ஒரு துணி மூட்டை மாதிரி இருக்கிற அதனுடைய முன்னங்கால்களில் ஏதாவது ஒரு கால்களில் பொத்துவிட்டால் கிட்டத்தட்ட ஒரு யானையின் மரணத்தை அந்த யானையே கூட நின்று பார்க்கிற இந்த உலகத்தின் மிக துயரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஏனை டாக்டர் என்கிற அந்த கதை பேசுகிறது. அந்த ஏனை டாக்டர் என்கிற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும்
இந்த டாப் ஸ்லிப்புக்கு வந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு யானையை ட்ரீட் பண்ணுவதிலிருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்கிறது. ஒரு மரத்தின் பக்கத்தில் போய் அந்த யானை நின்று கொள்ளும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு யானை குறைந்தது ஒரு நாளைக்கு 70 லிட்டர் தண்ணி குடித்தாக வேண்டும், 50 கிலோ உணவு சாப்பிட்டாக வேண்டும், 50 கிலோமீட்டருக்கு அது சுற்றி நடந்தாக வேண்டும். அப்போதுதான் இந்த இயற்கையின் சுழற்சியில் ஒரு யானை ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் பீர்பாட்டில் தன்னுடைய கால்களில் ஏற்றப்பட்ட அல்லது குத்தி கொண்ட ஒரு யானை தட்டு தடுமாறி போய் ஒரு மரத்தின் பக்கத்தில் நின்று கொள்கிறது. அவ்வளவுதான். அந்த யானையை இந்த உலகத்தில் வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த யானை எவ்வளவு தன்னுடைய சிறிய கண்களால் அழுது தன்னுடைய பிளிர்ந்து இந்த யானை கூட்டத்தையே கூப்பிட்டாலும் கூட அதை சுற்றி யானை கூட்டங்கள் வந்து நின்று அழலாம், பிளறலாம். ஆனால் அந்த யானையை ஒருபோதும் காப்பாற்றவே முடியாது. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதாக அந்த கதையை ஆரம்பிக்கிறது. அவர் தன்னுடைய ஒரு கையில் வைத்திருக்கிற ஒரு கன்னில் இருந்து ஒரு மயக்க ஊசியை ஒரு யானையின் மேல் செலுத்தி அந்த யானையை கீழே விழ வைத்து அதற்கு பிறகு அந்த யானைக்கு ட்ரீட் பண்ணி அந்த பாட்டிலை அதன் உள்ளே இருந்து பிடுங்கி கிட்டத்தட்ட இவ்வளவு ஆழம் அந்த பாட்டில் அந்த அவனுடைய காலுக்குள் போயிருக்கும். மனிதனை விட 170 மடங்கு அதிகமான மைக்ரோன்கள் கொண்ட ஒரு யானையின் சாவை அதுவே பார்க்கிற துயரத்தை பற்றி அந்த யானை டாக்டர் என்கிற கதை மறுபடியும் சொல்கிறது. நண்பர்களே, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரியான ஒரு மிகப்பெரிய இந்த சமூக செயல்பாட்டான அரங்குகளில் நீங்கள் பங்கெடுப்பது, உங்கள் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்படி ஒரு பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம். ஆனாலும் ஒரு எழுத்தாளனாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு சொசைட்டியில் அல்லது ஒரு சங்கத்தில் இருக்கிற நேரத்தில் மட்டும் ஒருவன் முழுக்க இந்த ஏழைகளுக்கு உதவுபவனாக அல்லது சேவை மனப்பான்மையில் ஈடுபடுவனாக இருக்கவே முடியாது என்று நான் நம்புகிறேன். நம்முடைய இயல்பு என்று ஒன்று இருக்கிறது, மனிதனுடைய ஒட்டுமொத்தமான இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த இயல்பிலேயே நாம் சக மனிதர்களை நேசிப்பவர்களாக, நாம் சக மனிதர்களுக்கு உதவுவதாக, நம்மால் என்னென்னலாம் முடியுமோ இந்த சமூகத்தில் அணைத்துக் கொள்வோனாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த 2 மாதங்களில் ஒரு மாதம் நான் முழுக்க லண்டனுக்கும் அயர்லாந்துக்கும் போயிருந்தேன். இந்த உலகத்தின் மிக பணக்கார நாடு என்று இங்கிலாந்தை சொல்கிறார்கள். ஆமாம், அவர்கள் உலகம் முழுக்க இருக்கிற நம்மை மாதிரியான நாடுகளை கொள்ளையடித்து எடுத்துன்னு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் சுற்றி பார்த்த ஒரு இடம் கூட உள்ளபடியே என்னை கவரவே இல்லை. இதெல்லாம் எங்கள் சொத்து, இதெல்லாம் நீங்கள் எங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து என்கிற ஒரு இடம்தான் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே பேசினேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அவர்கள் வைத்திருக்கிற சிற்பங்கள், அவர்கள் வைத்திருக்கிற வானளாவிய கட்டிடங்கள், அவருடைய போக்குவரத்துகள், அவருடைய கார்கள் எதுவுமே நம்மை ஈர்க்கவில்லை. இதெல்லாம் நம்மை மாதிரி அவர்கள் காலடியில் இருந்த பல்வேறு நாடுகளிலிருந்து அவர்கள் தொடர்ந்து கொள்ளையடித்து கொண்டு போய் அங்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு நேர்மாறாக போன மாதம் நான் இலங்கைக்கு ஒரு 12 நாள் பயணமாக போயிருந்தேன். நண்பர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் மட்டும் ஒரு கடையில் நாங்களே சமைத்து கொள்ளலாம் என்று வாங்கினோம். இந்த 3 பொருளும் சேர்ந்து எங்களுக்கு 800 ரூபாய் கேட்டார்கள். இலங்கை பணத்தில் 800 ரூபாய். 1 கிலோ ஆப்பிள் 2500 ரூபாய், 1 கிலோ அரிசி 350 ரூபாய். எல்லாமே விலைவாசிகள் தாறுமாறாக ஏறி இருக்கின்றன. நாங்கள் பார்க்கிற 10 மனிதர்களில் 2 மனிதர்கள் எங்ககிட்ட கையேந்தி ஏதாவது கொடுத்துட்டு போங்க சார் என்று கேட்கிற ஒரு அவலத்தை பார்த்தோம். இங்கிருந்து ஒரு 1 மணி நேர ஃப்ளைட் பயணத்தில் இருக்கிற ஒரு நாடு முற்றிலுமாக சிதைந்து போய் கிடக்கிறது. 40 வருடங்கள் அவர்கள் உள்நாட்டு யுத்தத்தில் தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய உணவை, தங்களுடைய மதிப்பீட்டை, தங்களுடைய வாழ்வியலை எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு ஒரு நாடு இருக்கிறது. நண்பர்களே, மானுடம் என்பது மிக மிக அற்புதமான விஷயம்.
இந்த மானுடம் என்கிற விஷயம்தான் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரங்கில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையை தியாகம் செய்துவிட்டு வந்து உட்கார்ந்து பொதுவான விஷயங்களை பற்றி நம்மை யோசிக்க வைத்திருக்கிறது. நீங்கள் பேசுகிற நாம் இவ்வளவு நேரம் அர்ப்பணித்து கொண்ட பிரஸ்ட் கேன்சரிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களிலும் நம்மை தலை சாய்க்க வைத்திருக்கிறது, நம்மை ஒரு கை கொடுக்க வைத்திருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய மிகப்பெரிய சங்கம் அது ஆற்றுகிற செயல்கள், அதற்கு ஒரு இன்டர்நேஷனல் அளவில் கிடைத்திருக்கிற அங்கீகாரம், அல்லது ஒரு வருடத்திற்கு நம்முடைய செயல் திட்டங்கள், இதை பற்றி ஒரு 2-3 மணி நேரம் இந்த மேடையில் நீங்கள் பல விஷயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சையான வேண்டுகோள், இது எதுவும் தெரியாமல், இது எதுவும் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இதைவிடவும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை எப்பொழுது திரும்பி பார்ப்போம் என்பதுதான். நாங்கள் திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். திருவண்ணாமலையில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஏன் அந்த அக்காவுக்கு மட்டும் ஒரு வீடு கட்டி கொடுத்தோம் என்றால், ஒரு ட்ரை சைக்கிளில் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மிதித்து கொண்டு போய் அந்த அக்கா ஒரு 3 சக்கர வாகனத்தில் காய்கறி விற்கிற அக்காவாக இருந்தாங்க. அவங்க பேர் கஸ்தூரி அக்கா. நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம் அவங்க. ஏன் அவ்வளோ பேர் இருக்க அந்த அக்காவுக்கு மட்டும் நாங்கள் ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால், அந்த அக்கா தன்னுடைய ட்ரை சைக்கிளில் காய்கறி விற்கிற அந்த அக்கா ஒரு நாள் கூட தராசு கல் இல்லை அவங்ககிட்ட. அவர்கள் எந்த காய்கறியும் நிறுத்து கொடுப்பதே இல்லை. நீங்கள் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கேட்டால் கையில் வாரி உங்கள் மடியில் போடுவார்கள். நான் ஒரு முறை எங்கள் ஓட்டுநரை அழைத்து அந்த அக்கா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வான்றேன். அவர்கள் ஒரு 10க்கு 10 தென்னந்தட்டி போட்ட ஒரு வீட்டில் இருக்கிறார். ஒருவேளை மழை பெய்தால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்கூலில் போய் ஒரு இரவெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டு மழை விட்டவுடன் வீட்டுக்கு வருவதாக அந்த கஸ்தூரி அக்கா இருந்தார். அவருக்கு நாங்கள் ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த அக்காட்ட நான் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இப்படி வகைத்தொகை இல்லாமல் தராசு தட்டு கூட இல்லாமல் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறியாக்கா, நீ நல்லா இருக்கிறியாக்கா என்று கேட்டேன். நல்லா தானே இருக்கிறேன், 3 வேளையை சாப்பிட்றேன், எனக்கு 10-15 புடவை இருக்குது, போதும். இந்த மனிதர்கள் எனக்கு ரொம்பவும் அபூர்வமான மனிதர்களாக இருக்கிறார்கள். எனக்கு சார் வந்து 35 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். 30 நிமிஷத்துலேயே நான் முடித்துக் கொள்கிறேன். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரே ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தான் அந்த கதையின் பெயர். நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நான் உட்பட நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகத்திலிருந்து நாம் ஒரு அடி உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த சமூகத்தில் இப்போ பொள்ளாச்சியில் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பல லட்சம் பேர் லைன்ஸ் கிளப்பில் இல்லை, பல லட்சம் பேர் ரோட்டரி கிளப்பில் இல்லை. அவர்கள் லேமேன்களாக இருக்கிறார்கள், சராசரி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லண்டனுக்கும் இலங்கைக்கும் போய் வந்த இந்த பயணம் போதெல்லாம் உடம்பு நடுங்க நான் யோசித்த விஷயம், ரொம்ப நாளைக்கு முன்னால் தமிழில் சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மோகன்லாலும் பிரபுவும் அந்த படத்தில் நடித்திருப்பார்கள். ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து பிரிட்டிஷ்காரர்கள் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அல்லது சுதந்திரத்துக்காக அவர்கள் பார்வையில் குற்றவாளிகள் என்று கருதப்பட்டவர்களை அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்புவார்கள். அதுதான் அந்த சீன். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த கடல் அலை வந்து அந்த பேடில், அந்த அவர்கள் எழுதுகிற அந்த பேடில் இருக்கிற எழுத்தை அழித்து விடும். அவன் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுவான். ராமூர்த்தி அவன் என்ன குற்றம் பண்ணான்னா தீபாந்திர தண்டனை 14 வருஷம். ஒவ்வொருத்தராக கப்பலில் ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆளை ஏற்றுவதற்கு பதில் அந்த தண்ணி வந்து அழிச்சிடும். உடனே அவன் பேர் அவன் எழுதுவான், மகாலிங்கம் என்று சொல்லுவான். இப்படி பார்ப்பான், ஏன்னா தண்ணி அழிச்சிடும், அவனுக்கு என்ன தண்டனைன்னு தெரியாது. இவன் ஏதாவது சொல்லிட்ட போகிறான் என்று அவன் சொல்லுவான், நான் ஒன்றுமே பல்ல துறை, வந்தே மாதரன்னு சொன்னேன், அவ்வளோதான் நான் தப்பு பண்ணேன், 1 வருஷம் எனக்கு என்று சொல்லுவான். 1 வருஷம்தான் எனக்கு தண்டனை என்று சொல்லுவார். அந்த வெள்ளைக்கார துறை அப்படி பார்த்துட்டு 14 இயர்ஸ் என்று சொல்வார். ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு தண்ணீர் அழித்து விட்ட காரணத்தினால் ஒருவன் வாழ்வில் 13 வருடங்களை எக்ஸ்ட்ரா ஜெயில் தண்டனையை அனௌன்ஸ் பண்ண. மனித வாழ்க்கை அவ்வளவு அல்லோகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கந்தர்வனுடைய அந்த தான் கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, கந்தர்வன்
புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு அலுவலகத்திலிருந்து வந்து கேன்டீனில், ட்ரெஷரி கேன்டீனில் ஒரு டீ குடித்து கொண்டிருப்பார். எதிரிலேயே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வீடு. அந்த டாக்டர் வீட்டுக்கு ஒரு அம்மா தன்னுடைய கணவனை, தன்னுடைய நோயாளி கணவனை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு டாக்டர் வீட்டுக்கு போவார்கள். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கை தவறி முதல் மாடியிலிருந்து அந்த ஆள் கீழே விழுந்துருவார். அந்த அம்மா பதறி போய் ஐயோ ஐயோன்னு கத்தும். ஆனால் அவர் கீழே வந்து விழுந்துருவார். இவர்கள் எல்லாம் ஓடி போவார்கள். ஒரு 50-100 பேர் போய் அவரை தூக்குவார்கள். பயங்கரமாக ப்ளீடிங் ஆகும், தலையில் அடிபட்டு இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு மாடிக்கு கூட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போவார்கள். அந்த டாக்டர் பார்த்துட்டு, சான்ஸே இல்லை, பிழைக்க மாட்டார், வேண்டுமென்றால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் பாருங்கள், ஏதாவது சான்ஸ் இருக்கலாம் என்று சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு அவர் கேட்பார், 100 ரூபாய் ஃபீஸ் வேணும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்குன்னு கேட்பார். அவருடைய டிஸ்பென்சரில் தான் அவன் கீழேயே விழுவான். இப்போ என்னுடைய நண்பர் அந்த கதையை எழுதின கந்தர்வன் 100 ரூபாய் டாக்டருக்கு கொடுக்குறார். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, வீட்டில் ஏதாவது பணம் வச்சுக்கிறீங்களா என்று கேட்குறார். இல்லை சார், இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே பக்கத்து வீட்டில் தான் 50 ரூபா வாங்கிட்டு வந்தேன் என்று அந்த அம்மா சொல்லுகிறது. பரவாயில்லை என்று ஒரு அம்பாசிடர் காரை வர வைத்து அவர் அந்த அம்பாசிடர் காரில் படுக்க வைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு போங்க என்று சொல்கிறார். அவர் வீட்டில் ப்ராவிடன்ட் ஃபண்டில் லோன் போட்டு 7500 ரூபாய் வைத்திருக்கிறார். அதை போய் எடுத்துக் கொள்கிறார். எல்லாரும் சேர்ந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு வண்டி போகிறது. போய்கொண்டு இருக்கிற போது அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்னென்னா, நம்ம கூட ஒரு 50-60 பேர் ஓடி வந்து அவனை தூக்குனாங்கல்ல, அவங்களாம் எங்கே? அவர்களெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அவர்களெல்லாம் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்கள் சகஜ வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். அவர்கள் லௌகீக வாழ்க்கையில் கரைந்து விட்டார்கள். நான் யார்? நான் மட்டும் ஏன் இந்த ஆளை தூக்கின்னு வந்தேன்? நான் மட்டும் ஏன் வீட்டில் இருந்த என்னுடைய 7500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டேன்? இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? 5:30 மணிக்கு முன்னால் இவன் யார் என்றே எனக்கு தெரியாது. இவன் என்ன ஜாதி, என்ன மதம், எதுவும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் இவர்களை விட மிக உயரத்தில் இருக்கிறேன். நான் மார்க்சியம் படித்திருக்கிறேன். நான் தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன். சக மனிதர்களை என்னை விட நேசிக்க இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் எல்லாம் சாமானியர்கள். நான் அப்படி இல்லை. நான் இவர்களோட மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்று ஒரு எண்ணம் அவருக்குள் எழுந்து ஏறி இறங்குகிறது. வழியில் போய்கொண்டே இருக்கும்போது அந்த அடிப்பட்டவரின் தலையை இவருடைய தொடையில் எடுத்து வைத்துக் கொள்கிறார். பிளட் அப்படியே இவருடைய வேட்டியில் கசிகிறது. இந்த மனுஷன் யாருன்னே தெரில, இவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் நான் தான் இவனை காப்பாற்றுகிறேன் என்கிற அந்த தான் என்கிற எண்ணம் இன்னும் ஏறி இறங்குகிறது. இரவு 1 மணிக்கு அவர்கள் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு போகிறார்கள். ஒரு எமர்ஜென்சி வார்டில் அந்த மனுஷனை உள்ளே கூட்டின்னு போயிட்டு வந்து டாக்டர் சொல்கிறாரு, இந்த பேஷண்ட்டுடைய சொந்தக்கார் யார் என்று கேட்கிறார்கள். இவர் சொந்தக்காரெலாம் இல்லை, இவர் யாருன்னே தெரியாது. இவர் ஏஞ்சி போய் நான் தான், பயங்கரமாக ப்ளீட் ஆயிடுச்சு சார், ஒரு வேளை ரத்தம் கொடுத்தா இவரை காப்பாற்றிடலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு பெட்டில் படுத்து எவ்வளவு ரத்தம் முடியுமோ அவ்வளோ ரத்தத்தை உறிந்து கொள்ளுங்கள் என்று இவர் சொல்கிறேன். எடுத்துக்குங்க இல்லை, உறிஞ்சிக்குங்க என்று சொல்கிறார். அப்போ மறுபடியும் இவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ரத்தம் எடுத்துக்கணும்னு கூட நான் சொல்ல, உறிஞ்சிக்குங்கன்னு சொல்கிறேன். யாரோ ஒருவனுக்காக, ஊர் பேர் தெரியாதவனுக்காக, ஊர் பேர் தெரியாதவனுக்காக என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிக்குங்க என்று சொல்ல வைத்தது யார்? நான் படித்த மார்க்சியம், நான் இருக்கிற தொழிற்சங்கம், என்னுடைய சக மனித நேசிப்பு, மற்ற இந்த உலகத்தில் யாருக்குமே என்னை மாதிரியான இந்த ஈகையும் கருணையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். நம்மளை கதை முடிய போகிறது. ஒரு 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு ரொம்ப டயர்டாகிடுறாரு. ஏன்னா நேற்று ஒரு டீ குடிக்க சாயங்காலம் 5 மணிக்கு போனவர் பிளட்டு கொடுத்துருக்கிறாரு. வெளியே வந்து அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் காம்பவுண்டுக்கு வெளியே பாலித்தீன் பை போட்டு பழம் விற்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. தே ஆர் அன்சியபிள் பர்சன்ஸ். நம்முடைய கார்கள் ஒரு நாளும் அவர்கள் முன்னால் நின்றதே இல்லை. அவர்களை ஒரு நாளும் நாம் பார்த்ததே இல்லை. அவர்களை ஒரு நாளும் நாம் கை குலுக்கினதே இல்லை. அப்படி ஒரு மனிதனை போய் இந்த ஆள் எழுப்புகிறார். எழுப்பிட்டு சொல்கிறாரு, ரொம்ப டயர்டாகுது, ஒரு ஜூஸ் போட்டு தரையா என்று கேட்கிறார். அந்த மனுஷன் ஒரு 4 அடி உயரம் இருக்கிறான். ஒரு அழுக்கு வேஷ்டியை
போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். தூக்க கலக்கத்தில் எழுந்து அவன் இவரை பார்த்து கேட்குறான், ஜூஸ் போடுறேன் சார் என்று ஒரு 6 சாத்துக்குடி பழத்தை பிழிந்து ஒரு பெரிய ஜக்கில் ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் போட்டு இவருக்கு கொடுக்குறார். ஜூஸ் குடித்தோடனே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ்பா என்று சொல்லிவிட்டு ஒரு 100 ரூபாயை எடுத்து அந்த ஜூஸ்காரனுக்கு கொடுக்குறார். அவன் தூக்க கலக்கத்திலேயே இவரை பார்த்து கேட்கிறான், ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்கிறான். நான் கையில் பேண்டைடு ஒட்டியிருக்கிறேன். ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்கிறான். ஆமாம் என்று சொல்கிறார். ரத்தம் கொடுத்த யார்த்தையுமே நான் காசு வாங்க மாட்டான் சார் என்று சொல்கிறார். நண்பர்களே, நேற்று மாலை 5 மணியிலிருந்து இவருக்குள் ஏறி ஏறி இறங்கின அந்த தான் என்கிற எல்லா அகந்தையும் அழிந்து விடுகிறது. நண்பர்களே, நித்யானந்தம், என்னுடைய நண்பர் நித்யானந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால் அந்த அழுக்கு வேஷ்டிக்காரனை மாதிரி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்தில் லயன்ஸ் கிளப்பிலேயோ ரோட்டரி கிளப்பிலோ இருந்து சேவை செய்கிற நமக்கு தான் என்கிற எண்ணம் ஏறும். அப்படி ஏறும் போதெல்லாம் நாம் அந்த அழுக்கு வேஷ்டிக்காரனை நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள் உருவாகிற போதெல்லாம் அந்த காய்கறிக்கு தராசே வைத்து கொள்ளாத எங்கள் கஸ்தூரி அக்காவை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு இவ்வளோ பெரிய மண்டபங்கள் இல்லை, அவர்களுக்கு இவ்வளோ பெரிய லைட் வெளிச்சங்கள் இல்லை, அவர்களுக்கு இப்படி ஒரு மைக் இல்லை. ஆனால் அந்த மனிதர்களால் மட்டும்தான் வால்பாறையில் பொள்ளாச்சியில் 1 வாரமாக மழை பெய்கிறது என்று நான் உள்ளுக்குள்ள உறுதியாக நம்புகிறேன். இந்த சாதாரண மனிதர்களை புறக்கணித்துவிட்டு, இந்த எளிய மனிதர்களை புறக்கணித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே இல்லை. என்றைக்குமே இவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். நேற்று என்னுடைய கதையை கேட்பதற்காக சென்னை சில்க்ஸுடைய சேர்மன் சந்திரன், என்னுடைய நண்பர், அவர் வந்திருந்தார். அவர் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 1 வீக்கு முன்னாடி சென்னை எக்மோரில் அவருடன் படித்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், கிட்டத்தட்ட சென்னை சில்க்ஸுக்கு நிகரான தொழில்கள் செய்கிற ஒரு தொழிலதிபர், 74 வயசு, இவருக்கும் 74 வயசு தான். 74 வயதில் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருகிற போது ஹை பிபிலேயோ லோ பிபிலேயோ மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். அவருடைய மனைவி கூட இருக்கிறார். அவ்வளோ பெரிய வசதியானவர். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், ஒரே ஒரு ஆளுடைய கார் கூட அங்கே நிற்கவே இல்லை, ஒருத்தருடைய பைக்கு கூட அங்கே நிற்கவே இல்லை, ஒருத்தர் கூட நின்று என்னாச்சு சார்னு கேட்கவே இல்லை. எக்மோர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இத்தனை வசதியான ஒரு கோட்டீஸ்வரன் 74 வயதில் கீழே கிடக்கிறான். அவருடைய மனைவி அவரை மடியில் தாங்கி கொண்டு நிற்கிறார். அதற்கப்புறம் யாரோ 2 பேர் ஸ்லம்மில் இருந்து, நம்ம பாஷையில் ஸ்லம்மு, சேரி, அந்த மாதிரி ஒரு 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 கிழிந்த புடவைகள் அல்லது நம்மால் கவனிக்கத்தக்க அளவுக்கு இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸில் வந்த 2 பெண்கள் அவர்கிட்ட போய் என்னம்மா ஆச்சு என்று கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் மயங்கி விழுந்துட்டார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயே ஃபஸ்ட் எய்டு பண்ணுவார்கள் என்று அந்த அம்மா போய் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தது. அவர் ட்ரீட் பண்ணிவிட்டு இவருக்கு நாக்கு கடியில் வைக்கிற அந்த மாத்திரெல்லாம் வச்சு கொஞ்சமாக எழுப்பி, அதற்கப்புறம் இந்த அம்மாக்களே அவரை ஒரு ஆட்டோவில் கூட்டின்னு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த இன்சிடென்ட் முடிந்து 2 நாள் பொறுத்து அவர் இப்போ லண்டனுக்கு போயிருக்கிறார். லண்டனிலிருந்து என்னுடைய நண்பர் சந்திரனை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் பவா எப்பொழுதும் சொல்லுவாரே, எளிய மனிதர்கள் விளிம்பு நிலை மனிதர்கள் என்று. அந்த மனிதர்களில் 2 மனுஷி தான் இன்றைக்கு எனக்கு கடவுளை மாதிரி என்னை காப்பாற்றினார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மளை எளிய மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லா மனிதனுக்கும் எவ்வளவு மேன்மை இருக்கிறதோ அதே மேன்மை பொருளாதார ரீதியாக நசிந்த மனிதர்களுக்கும் இருக்கிறது. இன்னும் ஒரே நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு எஸ்கேபி கர்ணா என்ற ஒரு நண்பர் உண்டு. நித்யானந்தத்துக்கெல்லாம் தெரியும். எங்கள் ஊரில் இவரை போல மிகப்பெரிய கல்லூரிகள் வைத்திருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை துணை சபாநாயகராக இருக்கிற பிச்சாண்டியினுடைய உடன் பிறந்த தம்பி அவர். அவர்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. என் நண்பர் எஸ்கேபி கர்ணாவுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவர் பெயர் டாக்டர் லதா. 10 வருடங்களாக டாக்டர் லதாவுக்கும் டாக்டர் கிஷோருக்கும் குழந்தைகள் இல்லை. 2 பேருமே சென்னை நீலாங்கரையில் கேஎல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறார்கள். 10 வருஷம் பொறுத்து என்னென்னமோ விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில்
அவர்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது. பிறக்கிற போதே ஒரு குழந்தை இறந்து பிறந்தது. ஒரே ஒரு பையன் மட்டும்தான். நிறைய வசதியானவர்கள், பெரிய டாக்டர்ஸ், மொத்த அன்பையும் பிரியத்தையும் கொட்டி கொட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு 3.5 வயதாகிற போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள மேல்மலைன்னு ஒரு மாரியம்மன் கோயில் வைத்து அந்த குழந்தைக்கு காது குத்தி அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறார்கள். என் நண்பர் கருணா அவருடைய தாய்மாமா என்பதால் அவருடைய மடியில் குழந்தையை உட்கார வைத்து குழந்தைக்கு காது குத்துகிறார்கள். குழந்தை அழாமல் இருக்க வேண்டும் என்று அழுகிற போது வாழைப்பழத்தை அந்த குழந்தையின் வாயில் செருகுகிறார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் அங்கேயே ஒரு லாட்ஜில் ரூம் போட்டிருக்கிறார்கள். 50 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறுகிற போது அவங்க தங்கச்சி கேஷுவலாக கர்நாடகா கேட்குறாங்க, கர்ணா குழந்தை எங்கடா என்று கேட்குறாங்க. குழந்தை ஏன் உன் மடியில் தான்டா இருந்துச்சு. 50 பேரும் எழுந்துச்சு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட மேல்மலையினோர் அந்த மாரியம்மன் திருவிழாவில் 1,00,000 பேர் வந்திருக்கிறார். குழந்தையை காணோம். எல்லோரும் தேடி அலைகிறார்கள். 1 மணி நேரம் தேடின பிறகும் குழந்தை கிடைக்கவே இல்லை. கடைசியாக எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சோர்ந்து போய் என்னுடைய நண்பர் கருணா வருகிற போது ஒரு கழை கூத்தாடி தன்னுடைய 6 வயது குழந்தையை ஒரு கயிற்றின் மேல் நடத்தி வைத்து தன்னுடைய முதுகில் சாட்டையால் அடித்து இரத்த விழாறுகளை மக்களுக்கு காட்டி ஏதாவது கையில் காசு போடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை எட்டி பார்க்கிறார். ஒரு மூலையில் இவருடைய தங்கச்சி பையன் உட்கார்ந்து வாழைப்பழம் சாப்பிடுகிறான். ஓடி போய் குழந்தையை ஆதுரமாக தூக்கி கொள்கிறார். அந்த களைக்கூத்தாடி அந்த சாட்டையால் அடிப்பதை நிறுத்திவிட்டு என் நண்பர் கர்நாடக கேட்குறான், உங்கள் குழந்தையா சார் என்று கேட்கிறார். என் தங்கச்சி குழந்தை என்று சொல்கிறார். இங்கே தான் சார் பிள்ளை எங்கேயோ தவறிச்சு, இங்கே தான் ஆயுது இருந்துச்சு, நான் தான் கூட்டின்னு வந்து பையன் கொடுத்து உட்கார வச்சேன் என்று சொல்கிறார். என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை. அவருடைய பேக்கெட்டில் கைவிட்டு பர்ஸை எடுக்கிறார். கிட்டத்தட்ட 60,000 80,000 ரூபாய், அப்போ 2,000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. 60,000 ஒரு 80,000 ரூபாய் அவருடைய பர்ஸில் இருக்குது. மொத்த ரூபாயும் எடுத்து அந்த கடைக்கூத்தாடியிடம் கொடுக்குறார். நண்பர்களே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் சொன்னார் என்கிட்ட, அவனுடைய அந்த மொத்த ரூபாயும் அவனுக்கு ஒரு சின்ன சபலத்தை கூட ஏற்படுத்தவில்லை. என்ன சார் என்று கேட்கிறார். நீ வச்சுக்க. எதுக்கு சார் என்று கேட்கிறார். நண்பர்களே, 80,000 ரூபாய் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் ஒரு கடைக்கூத்தாடிக்கு வாழ்நாள் கனவு. ஒரு வாழ்நாள் முழுக்க அவன் தன்னுடைய குழந்தையை வச்சு வித்தை காட்டினாலும் அவனுக்கு யாரும் 80,000 ரூபாய் கொடுக்க போவதில்லை. அவன் செய்கிறான். கருணா சொன்ன வார்த்தையிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் தன்னுடைய பீச்சை கையில் அந்த பணத்தை தட்டி விடுகிறான். ஐயா, காசு கொடுக்குற, குழந்தையை காப்பாற்றுது, உன் குழந்தைன்னா வேற, என் குழந்தையா அவன்னா வேறையா, எடுத்துன்னு போ சார் என்று சொல்கிறான். நண்பர்களே, நான் உங்களுக்கு இந்த மேடையில் அடையாளப்படுத்த விரும்புவது 3 பேரை. முதல் ஆள் எங்கள் கஸ்தூரி அக்காவை. ஒரு காய்கறி விற்கிற பெண்ணுக்கு இருக்கிற அந்த கருணையும் ஈகையும் நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னொரு மனிதன் அந்த அழுக்கு வேஷ்டிக்காரன். ரத்தம் கொடுத்த யார்ட்டையுமே நான் காசு வாங்க மாட்டேன் என்று நிராகரிக்கிற அந்த தன்மையும், அவனுக்கு மனதுக்குள் தானே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஈகையும் கருணையும் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய மனதில் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக அந்த கழைக்கூத்தாடியை, தன்னுடைய 6 வயது குழந்தையை ஒரு கயிற்றின் மேல் நடக்க வைத்து வித்தை காட்டி அதன் மூலமாக தன்னுடைய வயிற்றை கழுவிக்கொள்கிற ஒருவனுக்கு 80,000 ரூபாயை எடுத்து கொடுக்கிற போது இது தன்னுடைய உழைப்பிற்காக வந்த பணம் இல்லை, தன்னுடைய உழைப்பினால் வந்த பணம் இல்லை. இது ஏதோ நம் மீது பரிதாபப்பட்டு நம் மீது கருணை காட்டுகிற ஒருவன் கொடுக்கிற பணம் எனக்கு தேவையில்லை என்று பீச்சாங்கையில் தள்ளிவிடுகிற அந்த பெருமிதம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 3 பேர் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிற, எடுத்துக்காட்டாய் உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிற மனிதர்கள். இந்த உலகம் டாக்டர் கே மாதிரி மனிதர்களாலும் இப்படிப்பட்ட சாமானிய மனிதர்களாலும் தான் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களால் தான் இன்றைக்கு மழை பெய்கிறது என்று என்னுடைய வாழ்த்துறையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.